கவர்னர் பிரான் இவ்வாண்டு நல்ல மழை பெய்திருப்பதாகவும் உணவுப் பொருட்கள் அதிகம் உற்பத்தியாகி இருப்பதாகவும் மகிழ்ச்சி தரும்ப பேசியிருக்கிறார். மழை கொஞ்சம் பெய்தது என்பது என்னமோ வாஸ்தவம். ஆனால் இந்த நாட்டில் உள்ள விவசாயிகளின் உண்மையான நிலவரம் என்ன? எங்கு பார்த்தாலும் பூச்சிகள் விழுந்து பயிர்கள் சர்வநாசமடைந்து விட்டன. அறுத்து போட்டு அண்டு முதல் செய்திருக்கும் பல விவசாயிகள் அளந்து பார்க்கும்போது தலையில் கை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து விட்டார்கள். சொல்ல முடியாத சேதமும் அதனால் விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிற அல்லலும் தொந்தரவும் இந்த சர்க்காருக்கு தெரியாதா? தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பியிருந்தால் இவைகள் அவர்கள் கவனத்திற்கு வந்திருக்காதா? பஞ்ச பிரதேசங்களை சுற்றி பார்த்து தேவையான இடங்களுக்கெல்லாம் வரிவஜா செய்யப்படுகின்ற தோரணையில் இந்த சர்க்கார் முன்பு நம்பிக்கை அளிக்கப்பட்டது. அதன் பேரில் பஞ்ச பிரதேசங்களை எல்லாம் ரெவன்யூ போர்டு மெம்பர்கள் சுற்றி பார்த்தார்கள். ஹெஜ்மாடி போன்ற பிரமுகர்கள் அப்பொழுது சுற்றுப்பிரயாணம் செய்தார்கள். இல்லை, உல்லாச பிரயாணம் செய்தார்கள் என்று தான் சொல்ல நான் விரும்புகிறேன். ஏனென்று கேட்டால் அவர்கள் சுற்றி பார்த்ததில் என்ன பலன் ஏற்பட்டது? ஆங்காங்கே மந்திரிமார்களும் வந்தார்கள். பஞ்ச பிரதேசங்களை பார்த்து அங்குள்ள விவசாயிகளையும் பார்த்து அனுதாபம் தெரிவித்துக் கொண்டார்கள். ஆனால் அதன் முடிவு என்னவாயிற்று? 100 ரூபாய்க்கு மேற்பட்ட விவசாயிகள் எல்லோரும் பெரிய தனவந்தர்களா? பொதுவாக இந்த சர்க்கார் நாட்டில் உள்ள ஜனங்களுக்கு பொய்யாக நம்பிக்கை அளித்து ஊக்கம் கொடுப்பது போல பாவனை செய்யும் வகையில் தங்களுக்கு தெரியாத சாதுரியத்தை எல்லாம் காட்டி ஏமாற்றுவதிலும் நாங்கள் நாகரிகமாக ஏமாற்றுவோம், இதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது என்று தன்னிருமாப்பு அடையும் தோரணியில் எந்த திட்டத்தையும் கொண்டு வருகிறார்களே தவிர உண்மையில் மக்களின் நலனை எண்ணி, மக்களின் சேமத்தை எண்ணி, மக்களின் நல்வாழ்வை எண்ணி ஒரு திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என்று நான் உறுதியாக கூற முடியும். ஆங்கில ஆட்சியை எதிர்த்து போராடிய காலத்தில் சுதந்திரம் கிடைத்துவிட்டால் விவசாயிகளுக்கு பெரிய நன்மையை செய்துவிடப் போகிறோம் என்று ஆசை வார்த்தையெல்லாம் காட்டி தொழிலாளிகளுக்கு சுதந்திரம் வந்த பின்னர் அவர்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நாங்கள் நிறைவேற்றித் தரப் போகிறோம் என்று உறுதிமொழி அளித்து அவர்கள் எல்லோருடைய உதவியையும் கொண்டு அந்நியனை விரட்டி வெற்றியடைந்து வாகைமாலை சுற்றி கொண்டு அதிகாரத்துக்கு வந்த பிறகும் இந்த காங்கிரஸ் வீரர்களின் அன்றைய தினம் தாங்கள் மக்களுக்கு என்ன வாக்குறுதிகளை கொடுத்தோம் என்பதை இன்றைய தினம் மறந்து, அன்றைய தினம் மக்களுக்கு என்ன உறுதிமொழிகளை அளித்தோம் என்பதை இன்றைய தினம் மறந்து, மாட்டுப்பெண்ணாக இருந்தபோது மாமியாரின் கொடுமைகளுக்கெல்லாம் உள்ளாகி கண்ணீர் ஊத்ததை மறந்து தனக்கு மாமியார் ஸ்தானம் வந்த பிறகு மற்றவர்களைப் போல பல மடங்கு அதிகமாக கொடுமை செய்யும் நிலைக்கு வந்து விட்டார்கள் என்றால் இதை பற்றி மேலும் நான் என்ன சொல்வது என்றுதான் எனக்கு தெரியவில்லை. இவர்கள் செய்து வரும் ஒவ்வொரு காரியங்களிலிருந்தும் பலவிதமான தீமைகள், தொல்லைகள், அல்லல்கள், சங்கடங்கள் போன்றவைகள் தான் உண்டாகி இருக்கின்றதை தவிர ஒரு விதமான நன்மையும் ஏற்படவில்லை என்று நான் நிச்சயமாக சொல்வேன். கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியிலும் தற்காலத்தில் இருந்து கொண்டிருக்கும் காங்கிரஸ் ஆட்சியிலும் மக்களுக்கு தொந்தரவுகள் அதிகமாக இருக்கின்றன. அடுத்தபடியாக இந்த சுதந்திர வீரர்கள் தாங்கள் பெற்ற சுதந்திர நினைவை கூர்ந்து விழா கொண்டாடினார்கள். இவ்வாண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி அன்று கொண்டாடப்பட்ட சுதந்திர விழாவில் இந்த ராஜ்யத்தின் கவர்னர் பெயரால் ஒரு மானக்கேடான காரியத்தை செய்திருக்கிறார்கள். அதாவது சென்னையில் இருக்கப்பட்ட சிலைகளுக்கெல்லாம் பூமாலை போட்டு அலங்கரிப்பு செய்கிறார்கள். அந்த சிலைகளில் பெரும்பாலும் ஆங்கிலேயருடைய சிலை என்பது நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த நாட்டு மக்களை அடிமையாக்கி அவர்களுக்கு பல இன்னல்களை இழைத்து இந்நாட்டு பெண்களை கற்பழித்து அவமானப்படுத்திய அந்த ஆங்கிலேயர்களுடைய சிலைகளுக்கு இந்த அரசாங்கம் அலங்காரம் செய்ய சொன்னார்கள் என்று சொன்னால் இது ஒரு சுதந்திர அரசாங்கமா? தன்மானம் உள்ள அரசாங்கமாக இருந்திருந்தால், உண்மையாகவே சுதந்திரத்தில் அபிமானம் கொண்ட அரசாங்கமாக இருந்திருந்தால் நம்மை அடிமைப்படுத்தி இழிவுபடுத்திய அந்நியருடைய சிலைக்கு சுதந்திர விழாவின் போது அலங்காரங்கள் செய்திருக்க மாட்டார்கள். அவைகளையெல்லாம் இவ்விடங்களிலிருந்து பெயர்த்தெடுத்து கொண்டு போய் மியூசியத்தில் போட்டிருப்பார்கள். அந்த காரியத்தை செய்யவில்லை இந்த சுதந்திர வீரர்கள். அவமான சின்னமாக சென்னையிலே இருக்கும் சிலைகளுக்கு அலங்கரித்து இந்த சர்க்கார் என்று சொன்னால் இது சுதந்திர சர்க்கார் செய்யக்கூடிய காரியமா? இது மனித தன்மைக்கு ஏற்றதா? தன்மானம் உள்ளவர்கள் செய்யக்கூடிய செயலா என்று மட்டும் கேட்டுவிட்டு இது சட்டசபையாக இருப்பதால் வேறு எப்பதத்தையும் மேற்கொண்டு உபயோகிக்காமல் நிறுத்திக் கொள்ளுகிறேன். அதற்கு அடுத்தால் போல கடன் ஒத்திவைப்பு சட்டத்தை கொண்டு வந்து விட்டோம், விவசாயிகளுக்கு பெரிய நன்மையை இது அளிக்கப் போகிறது என்பதற்காக இவர்கள் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அதனால் விவசாயிகளுக்கு தற்காலிக நன்மை ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அதே சமயத்தில்
மறுபடியும் அவர்கள் கடன் வாங்குவதற்கு குறைந்த வட்டிக்கு கடன் கொடுக்கும் பாங்கு வசதிகளை நிறுவுவதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்திருக்கிறார்களா? அப்படி செய்திருந்தால் இந்த சட்டத்தால் உண்மையான பலன் ஏற்படலாம். அப்படி இல்லாமல் இந்த சட்டத்தை மாத்திரம் கொண்டு வந்திருப்பதால் ஏற்பட்ட நன்மை இன்றைய தினம் விவசாயிகள் கடன் கிடைக்காமல் தெருவாக அல்லல் படுவதுதான். மேலும் கடன்காரர்களின் தொல்லையிலிருந்து ஒரு வருஷ காலத்திற்கு பிறகு இவருடைய தானியங்களும் சாமான்களும் லேவாதேவிக்காரர்கள் ஜப்தி செய்யப்படும் ஒரு நிலையைத்தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றன என்று நினைக்கிறேன். ஆகவே அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு நிவாரணம் முன்வராத வரையில் அவர்கள் ஒரு நாளும் நிம்மதியாக வாழ முடியாது. விவசாயிகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற கருத்தோடு விவசாய கடன் ஒத்திவைப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்று ஒருபுறம் பறைசாற்றிக் கொள்ளும் இந்த சர்க்கார் மறுபுறம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். கிணறு வெட்டுவதற்காக விவசாயிகளுக்கு பல இடங்களில் மானியங்கள் கொடுத்தார்கள். ஆனால் அந்த விவசாயிகள் சரியாக கிணறுகள் வெட்டவில்லை என்ற காரணத்தை சொல்லி அவர்களுக்கு கொடுத்திருக்கும் மானியத்தை திருப்பி வசூல் செய்து வருகிறார்கள். எப்படிப்பட்ட முறையில் வசூலிக்கிறார்கள் என்று பார்ப்பது முக்கியமானது. இந்த புண்ணிய ஆத்மாக்களால் ஆளப்படுகிற சர்க்காரின் அதிகாரிகள் அந்த கடன்களை மிகவும் கேவலமான முறையில் பலவந்தமான முறையில் விவசாயிகளை தொந்தரவு செய்து வசூலித்து வருகிறார்கள். மிகவும் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த ஏழை விவசாயிகளிடம் கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாமல் அவர்கள் பேரில் கோர்ட்டுகளில் கேசுகள் போட்டு அவர்களது சொத்துக்களை ஜப்தி செய்து குழந்தை குட்டிகளோடு அவர்களை நடுத்தருவில் நிற்க வைத்திருக்கிறார்கள். இதுதான் இந்த சர்க்கார் ஏழை மக்களிடம் கொண்டிருக்க அனுதாபத்தை விளக்கும் நல்ல காரியமா? நாட்டிலே மக்கள் உண்ண உணவின்றி தவிக்கிறார்கள், பல ஏழைகள் பட்டினியால் செத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நாங்கள் சொன்னால் உடனே அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் பட்டினியால் யாருமே இந்த ராஜ்யத்தில் உயரவிடவில்லை, இது எதிர்க்கட்சிக்காரர்களின் பொய் பிரச்சாரங்களில் ஒன்று என்று உண்மையை ஆராயாமலே எங்கள் மேலே சீற்றம் கொள்வது முந்தைய வழக்கம். ஆனால் நேற்றைய தினம் கவர்னர் அவர்கள் நிகழ்த்திய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் பிரேரணையை பிரேரித்து முதலாக பேசிய காங்கிரஸ் சங்கத்தினர் ஒருவர் தன்னையும் மறந்து தன் கட்சியையும் மறந்து நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து வருவதாகவும் பட்டினி சாவுகள் ஏற்பட்டு வருவதாகவும் கிட்டத்தட்ட நாங்கள் சொல்லும் உண்மையையே ஊர்ஜிதம் செய்து வகையில் பேசினார். அதை கேட்டு நான் வியப்பு எய்தினேன். ஆனால் அவர் பேரில் குற்றமில்லை. உள்ளத்தில் உள்ளது வெளியில் வராமல் என்ன செய்யும்? தன் இறுதிய உணர்ச்சியை யாராலும் மறைக்க முடியாது என்பதையே அந்த காங்கிரஸ் மெம்பரின் பிரசங்கம் நன்கு தெளிவுபடுத்துகிறது. படிப்பின் பெயரால் பொய்யை சாமர்த்தியமாக சொல்வது என்பது இனி நடக்காத காரியம். ராஜதந்திரம் என்றால் என்ன? பெரிய குழப்பமான காலங்களில் நாட்டிலுள்ள குற்றமற்ற மக்களுக்கு துன்பம் ஏற்படாத வகையில் வயதானவர்களும் தாய்மார்களும் குழந்தைகளும் அவதிப்படாத வகையில் நாட்டில் நிரந்தர அமைதியும் சமாதானமும் நிலவச் செய்யும் வகையில் இருவரிய தேசங்களிடையே ஏற்பட இருக்கும் யுத்தத்தை தவிர்ப்பதற்காக உபயோகப்படுத்தும் சாமர்த்தியத்தை தான் ராஜதந்திரம் என்பார்கள். ஆனால் பொய்களுக்கெல்லாம் ராஜதந்திரம், செய்யும் அநியாய செயல்களுக்கெல்லாம் ராஜதந்திரம் என்று தற்காலத்தில் இவர்கள் சொல்லி அந்த புனித வார்த்தையை மாசுபடுத்தி விட்டார்கள். கணம் ஆச்சாரியார் ஆட்சிகளில் பொய்யெல்லாம் மெய்யாகி வருகிறது, அநியாயமெல்லாம் நியாயமாகி வருகிறது. எதற்கெடுத்தாலும் கடவுளின் பெயரை சொல்லி அதர்மமும் அநியாயமும் அநீதியும் பயமின்றி செயல்பட்டு வருவதை தான் நாம் காண்கின்றோம்.